வணக்க மக்களே, இன்னைக்கான வீடியோவில் ஒன் பீஸோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அவங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். 7 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் கடற்கொலைகள் வந்துட்டு அங்கே எல்லாரும் கதை வடச்சிக்கணும்னு சொல்ல எல்லாரும் அப்படியே கதை வடச்சிட்டு பயந்துட்டு உள்ளேயும் ஓடுறானுங்க. அதையும் இவன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் யாருமே வந்தது இல்லை, கடற்கொலைன்னு யாருமே வரவே இல்லை. இவனை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்ட மக்களோ இவனை பற்றி நம்பாம இவன் எப்படாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டானுங்க. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பையன் இதே வேலையை தான் பார்த்துட்டு தெரியுதான். இவன் பேர் யூசுப். அங்கே ஒரு தாத்தா ஓடி என் வாழ்க்கையில் 40 வருஷத்தை கடந்துட்டேன், ஆனா இன்னும் வரைக்கும் நான் கடற்கொலையில பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒருத்தன் எல்லாமே இல்லை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இல்ல கடற்கொலைகள் இருக்க தான் செய்யறாங்க, அவங்கள ஒரு நாள் காட்டுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த இதோட டைட்டில் கார்டை போடுறானுங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோட குரூப்பை தான் காட்டுறானுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து கிராண்ட் லைனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கையில நம்ம நாமியே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு லூஃபியோ ஒரு கொடியை வரைஞ்சிட்டு இதை நம்ம ஊர்ல பறக்க விட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதெல்லாம் பறக்க விடக்கூடாது, இது நல்லாவும் இல்லை, இன்னொன்னு என் கப்பலில் பறந்துச்சு அவனை செத்தராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உள்ள இருந்து ஜோரா வர வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம்ல லீக் ஆகிற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னது இந்த இடத்துல பாத்ரூம்ல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த இடம் போட்டு முழுங்கிட்டே இருக்கு. போன எபிசோட்ல ஒரு காதுக்குள்ள ஒரு ஃபோன் மாதிரி வச்சிருந்துருப்பா தெரியுமா, அதை எடுத்து பார்த்தா மொத்தமா ஜாம் ஆகி போச்சு. அதை எடுத்து தண்ணிலாம் போயிட்டு அது அவ்வளவுதான் மொத்தமா டெட் ஆயிடுச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் காட்டுக்கத்துக்கு என்னடா பண்ணி தொலைஞ்சா, நீ தான் 3 வாளோட தெரியுத, அதுல ஏதாவது ஒன்று குத்தி தான் போட்டு ஓட்டையா இருக்கும், முழுகிட்டு இருக்கடா, நம்மளா சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நீ தான் ஆட்டையை போட்ட, ஆனா நீ தான் என்னன்னு சொல்லி கரெக்டா பார்த்துருக்கணும், அதை பார்க்காம வந்தனால தான் இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப லூஃபி சொல்றான் நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருன்னு சொல்லல. அப்ப அவர் மேப் எடுத்து பாக்குறா, இங்க பக்கத்துல ஒரு தீவு மாதிரி இருக்கும், ஸோ அங்கே போனா இது அது வரைக்கும் தாங்கும், அங்கே போய் மிச்சத்தை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்த கிளம்புறானுங்க. இங்க கார்ப்பை தான் கட்டுறானுங்க. அவர் வந்துட்டு எல்லாத்தையும் திரட்டிட்டு லூஃபியை தேடி கிளம்பிட்டு இருக்கையில அப்ப வந்து ஹெல்மி இப்போ பாய்மரத்தோட கயிறு இழுத்து கட்டுவானா, அது ஒழுங்காலன்னு சொல்லிட்டு அதை அவுத்துட்டு நம்ம கோபி கட்டுவான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் சண்டைக்கு வந்துகிட்டு இருப்பானா. அப்பதான் இங்க கார்புறாரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டது யாருன்னு சொல்லிட்டு இருக்கையில ஹெல்மி போ நம்ம கோபியை போட்டு விடவும் அவர் கொஞ்ச நேரம் முறைக்கிற மாதிரி முறைச்சிட்டு நல்லா கட்டியிருக்கேன் என் கூட வான்னு சொல்லி கூட்டு போயிடறாங்க. அப்புறம் இவன்ட்ட ஒரு கயிறு கொடுத்து ஒழுங்க கட்டி பழகடாடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போனதுல பக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான் தெரியுமா, அவன் தலைக்கு 1.5 லட்ச ரூபா பவுண்டரி இருக்கு. இதை பார்த்த ஜோரோவோ இந்த பிரச்சனை நடக்கலன்னா இவனை எப்பயே பிடிச்சி கொடுத்து நான் என்ன வாழ்க்கையில் செட்டில் ஆயிருப்பேன்டா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே அங்கிட்டு போறான். இந்த பக்கம் பக்கி தான் காட்டுறானுங்க. போன எபிசோட்ல அவனோட எல்லா உடப்பையும் பத்தி வச்சிருப்பானுங்களே, ஸோ அந்த டப்பால இருந்து அவனோட உடம்பெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த இடத்துக்கு ஒரு புது கடற்கொலையை வந்ததுக்கு அப்புறம் பக்கின்னு சொல்லி அவன் பேரை சொல்லி கூப்பிட என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனோட காலுமே ஒட்டிக்குது. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பேரையாடான்னு சொல்லிட்டு இருக்கையில அவன் ஒரே அடியில் அடிச்சு இவனை நாக் அவுட் பண்ணி அவனை இங்கிட்ட இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் இங்கிட்ட லூஃபி நாமி ஜோரோ எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஏதாவது போட்டு கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல போயிட்டு இருக்கல இங்க இருக்கிற ஏதாவது ஒரு போட்டை பிடிச்சி அதை ஆட்டை போட்டு போயிட முடியுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்ப திருடலான்னு சொல்லல, அதெல்லாம் திருடக்கூடாது, அந்த போட்டுங்கிறது நம்மள ஒருத்த மாதிரி அவனை நம்ம பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சென்டிமெண்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் இங்க தேடிக்கிட்டு இருக்கையில ஒரு ஆட்டு தலையை கொண்ட ஒரு போட்டை பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் அது பக்கத்துல போனதுக்கு அப்புறம் ஒன்ன மாதிரி ஒருத்தன் நட தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உள்ள இருந்து யூசுப் வந்துருக்கேன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னது இது உங்களுக்கு இது வேணுமான்னு சொல்லி கேட்கல. ஆமா இந்த மாதிரி நான் நல்லா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அவன் இறங்கி வரான். லூஃபி அப்ப சொல்றான் இந்த போட்டை தான் நம்ம வாங்க போறோம், இவன் தான் நம்ம விற்க போறான்னு சொல்லிட்டு இருக்கையில இல்ல இதெல்லாம் நான் என்னோட்டு இல்லை, இது என் ஃப்ரெண்டு விட்டு, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க அவர்கிட்ட பேசி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா கார்பையும் கோபியும் தான் கட்டுறானுங்க. அப்ப என்ன சொல்றான்னா இந்த மாதிரி கட்டுறதுக்கு நீ எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் சொல்றான் இந்த மாதிரி அலைடா கும்பல்ல நிறைய நாள் வேலை பார்த்திருக்கேன், ஸோ அதனாலதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஸோ நீ வந்துட்டு விளையாடுவோன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், ஸோ அதை விளையாண்டுட்டு இருப்பானுங்களா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் ஜெயிச்சிடறாரு. இவன் பதட்டமா இருந்தனால அவர் என்ன சொல்றான்னா நீ பதட்டமா இல்லாம நார்மலா இருந்து விளையாடு, ஜெயிக்கலாம்னு சொல்லல. இவன் நார்மலா உட்காந்து விளையாண்டு அவளை தோக்கடிச்சிடறான். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீ படக்குன்னு முடிவு எடுக்கணும், அதுவும் நீ மெரைன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் எடுக்கணும், ஸோ அதனால சீக்கிரம் டிசிஷன் எடுக்க ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட குரூப்பை தான் காட்டுறானுங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம யூசுப் சொன்னா அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போறானுங்க. போய் பார்த்தா அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு காயா. அப்ப அவன் என்ன சொல்லிட்டு போறான்னா இந்த மாதிரி இந்த வீட்டுல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்கான்னு சொல்லி நாம கேட்க இல்ல அவன் கூட சில பேர் இருக்கானுங்க, அவன் வந்துட்டு அவனோட பாதுகாப்பு மாதிரி, அவன் பேர் பட்டில் அப்படின்னு சொல்லல சிறுவான்னு சொல்லிட்டு பின் வழியா கூட்டு போயிட்டு இருப்பானா. அந்த இடத்து போனோன்னே அங்க இருக்கிற சமையல்காரன் அப்படியே கத்தியை தூக்கி வீசுறான். வீசி பக்கத்துல விலகுக்கு அப்புறம் அவன் சட்டையை பிடிச்சி தூக்கி உனக்கிட்டலாம் வரக்கூடாது இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கையில அப்பதான் அந்த இடத்துல இவனோட ஃப்ரெண்டு காயா வரா. பட்டில் தான் அவனை கைத்தங்களா தூக்கிட்டு வரான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு முடியல போல, அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த பட்டில் சொல்றாப்ல இந்த மாதிரி அவன் வரதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வரணும்னு சொல்லியிருக்கேன், திடீர்னு வந்து நிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இன்னைக்கு என் பிறந்த நாள் தானே, எனக்கு கிஃப்ட் கொடுத்து என்னன்னு சொல்லிட்டு இருக்கல. ஆமாமா இதான் என் டீம், அதை அவன் டபுள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்க வா, இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய அட்வென்ச்சர் கதெல்லாம் சொல்லி இல்ல வா சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுறா. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த டீமையும் இன்வென்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு இருக்கையில பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அந்த பட்டில் சொல்றாரு கொஞ்சம் பேத்துக்கு தான் சாப்பாடு ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இன்னைக்கு மட்டும் இது மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. நீங்க வரணும்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது, ட்ரெஸ்லாம் உள்ள
இருக்கு, ஸோ அதை ஏதாவது மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. இந்த பக்கம் யூசுஃபும் காயாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில அவங்க ஒரு சின்ன கல்லை தூக்கி பிரசண்டா கொடுக்கல, இது என்னதுன்னு அவ கேட்பாளா. அப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது நான் அந்த மான்ஸ்டர்ஸ் இருந்து எடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதையை அளந்து விடுறான். அந்த பொண்ணு நம்புறா. அப்ப இருந்தாப்லயே அவளுக்கு நிறைய இருமல் மாதிரி வரவும் அந்த இடத்துல லிக்விட் இருக்கும், அதை எடு அப்படின்னு சொல்லல அவளும் எடுத்து கொடுக்குறா. அது ப்ளூ கலர் மாதிரி இருக்கவும் அதை எடுத்து அவ குடிச்சோட தான் நார்மல் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அது இல்லைன்னா அவனால நார்மலா இருக்க முடியாது போல. இந்த பக்கம் பார்த்தாக்கா இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆயிரக்கணக்கு ட்ரெஸ் இருக்கவும் இதெல்லாம் வச்சு என்னதான்டா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம நாமி சொல்றா, இந்த மாதிரி அவ கேட்டு கொடுக்கலன்னா நீ என்ன பண்ண போற அந்த வண்டி அப்படிங்கிற சொல்லல. சரி ஓகே நீ சொன்ன மாதிரி நான் கேட்டு பார்ப்போம், அப்படி அவ கொடுக்கலன்னா ஏதாவது ஒரு போட்டை திருடிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபியும் சொல்றான். இந்த பக்கம் இந்த பட்லரோ நம்ம காயா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா இறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, சின்ன பிள்ளையா இருந்தீங்க, எவ்வளவு வேகமா நாட்கள் ஓடுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ கட்டி பிடிச்சிக்கிறா. எங்கிட்ட பார்த்தாக்கா சமையல் ரூம்ல தான் காட்டுறானுங்க. அப்படியே நம்ம காயாக்கு சமைப்பால ஒரு ப்ளூ கலர்ல அதை எடுத்து அவன் கிண்டுகிட்டு இருந்து அதை மூக்குல மோந்து பார்க்கல. அவன் கூட இருந்த பொண்ணும் சேர்ந்து இதை அடிச்சுட்டு உயிரோட வாழ ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லல, மோந்து தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த இடத்துக்கு பட்லர் வரான். அவன் தான் இந்த மாதிரி ஏதோ கலந்து காயாவை இப்படி வச்சிருக்கான் போல. இவங்க 3 பேர் கூட்டு கலவணி தான் போல. இங்கிட்ட நம்ம யூசுஃபும் லூஃபியும் சேர்ந்து ஃபில் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பார்ட்டியே ஆரம்பிச்சிருச்சு போல. அங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம நாமி அக்கௌண்டன்ட் அந்த இது குடும்பத்தோட இருப்பாங்கல்ல, ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களுக்கு அக்கௌண்டன்டான்னு சொல்லி கேட்கல. ஆமா தலைமுறையா நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் காயா அந்த இடத்துக்கு வரா. அப்படியே அந்த பட்டலும் கீழே அவரை இறக்கி கூட்டி இருக்கையில நம்ம ஜோரோக்கு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது, நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்பெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கடந்து போறான். நம்ம நாமியும் காயா கிட்ட போயிட்டு அந்த கப்பலை பத்தி பேசல. அப்ப அந்த பட்டல் சொல்றான், இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் பேசணுமா, நாளைக்கு இதை வச்சுக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறானுங்க. எல்லாரும் உட்காந்துறானுங்க. அப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடு ரகரகமா வச்சுக்கிட்டு இருக்கையில நம்ம காயாக்கு மட்டும் அந்த ப்ளூ கலர்ல கிண்ண அந்த களி மாதிரி வைக்கும். அவ என்ன சொல்றான்னா, இன்னைக்குமே நான் இதை தான் சாப்பிடணுமா, வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, இல்ல நீங்க இதை தான் சாப்பிடணும்னு சொல்லி அந்த பட்டில் சொல்றான். அப்பதான் நம்ம நாமி சொல்றா, என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ தான் முடிவு பண்ணணும், நீங்களாம் முடிவு பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லல, இதை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூசுஃப் நீ இதை ஏதோ கேட்கணும்னு சொல்லல, அது கேள்வி தான் டைம் அப்படின்னு சொல்லல. அப்பதான் லூஃபி சொல்றான், எனக்கு இந்த மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற ஒரு போட்டு வேணும், அதை நான் வாங்கிக்கிறோம்னு சொல்லல. சரி ஓகே நீங்களும் நம்ம யூசுஃப் மாதிரி மாலுமியில் தானே சொல்லல, இல்ல நாங்க சாதா மாலுமியில் இல்ல, நாங்கெல்லாம் கடற்கொள்ளையங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு நாம யூஸ் வரும் அவ்வளவுதான்டா முடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டு போட்டு உட்காந்துறானுங்க. டேபிள் மேல ஏறி உட்காந்து அவன் கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மேப் எடுத்ததும் இவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்க, இன்னும் எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நாங்க ஒன் பீஸை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லி முடிப்பானா. அவன் மேல ஏறி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பானா. ஸோ கடைசியில என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி மட்டும் கிடைச்சிச்சு வச்சுக்கோவேன், அதை எங்களை ஒரு ஆள் மாதிரி நான் பாத்துக்குவேன், ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கொடுவேன்னு சொல்லல. சரின்னு சொல்லிட்டு இருக்கல. அவளுக்கு இருமல் வந்ததுக்கு அப்புறம் நீ அதை சொல்லிட்டு இறங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்கடா வீட்டு பக்கம் அப்படின்னு சொல்லல. இல்ல நம்ம நைட் ஆயிடுச்சு நைட்டு, ஸோ அவங்க இருந்துட்டு காலையில போட்டுன்னு சொல்லவும் அவன் அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கையில இவங்க இங்க இருக்கவே கூடாது, காலையில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கூட்டு போயிடான் அந்த பிள்ளைய. இங்கிட்டு நம்ம கார்ப்பு தான் காட்டுறானுங்க. கோபியும் கார்ப்பும் உட்காந்து இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க போல. அப்பதான் நம்ம ஹேமிபோ வரான். வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த கொடி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்கை காட்ட, அவ்வளவுதான் இவங்க எங்கேயும் பக்கத்துல தான் இருக்கானுங்க, இங்கேயும் தெரியும் இங்க பக்கத்துல எதுவும் இடம் இருக்கான்னு சொல்லி கேட்கல. அப்ப கோபி சொல்றான், பக்கத்துல ஒரு தீவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல இருப்பானுங்க, வண்டி அங்கே விடுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சீக்கிரம் போயிட்டு எல்லா படைகளையும் ரெடி பண்ணுன்னு சொல்லல. ஹேமிபோ ஓகேன்னு சொல்லுவானா. ஒன்னு இல்லடா மடையா, கோபி நீ போ எல்லாத்தையும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கோபி அனுப்புறாரு. இங்கிட்ட அக்கௌண்டன்ட் நம்ம பட்டிலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் வந்துட்டு என்னத்தையும் மாத்த சொல்லியிருப்பான் போல. ஆனா நமக்கு அக்கௌண்டன்ட் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் உனக்காண்டி பண்ணிட்டே இருப்பான்னு நினைக்காத, இன்னைக்கு அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் இப்ப போயிட்டு அவள்கிட்ட கேட்பேன், அது ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நான் அதுக்கு அவங்க பேர்ல மாத்த முடியும், இல்லைன்னா அதெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கையில நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. அப்பதான் தெரியுது இவனுக்கு சூப்பர் ஸ்பீடு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறான். அங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டு கடைசியில் பின்னாடி வந்து அவன் கையில கத்தி உருவாக்கி ஒரே குத்தி கொண்டுறான் அவரை. இப்போ இங்கிட்ட பக்கி தான் காட்டுறானுங்க. இவனை பிடிச்சாலும் ஒரு கடற்கொலை, அவன் பேர் ஆங்கிலாக்கு. அவன் தான் இவனை பிடிச்சி வச்சுட்டு நீ தான் எல்லா கடற்கொலைக்கு ராஜாவாக போறேன்னு சொல்லிட்டு தெரியறியா, நான் பெரிய ஆளாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கொல்ல பக்கையில. அப்பதான் நம்ம பக்கி சொல்றான், என்னையோட இருக்கு பையன் ஊருக்குள்ள தெரியுறான், அவன் பேர் லூஃபி, அவன் தான் கிராண்ட் லைனோட மேப்பை தூக்கி இருக்கான், ஒன் பீஸை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி தெரியுறான், அவன் போற போக்கு பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிருவான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லல. எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கல, எனக்கு அவனை ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் சரண்டர் ஆகுறான். இங்கிட்டு நைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜோரோவும் லூஃபியும் வெளியே வந்துட்டு சோத்துக்காண்டி அலைஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது போல. சரி வான்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம நாமியும் அங்க இருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கா. பல என்ன இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி சாக்குள்ள போயிட்டு இருக்கல. அப்ப யாரோ வர மாதிரி இருக்கும். அங்க இந்த ரூம்குள்ள போயிடா. உள்ள போனா அங்கிட்டு லைட்டை போடுறா நம்ம காயா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லல. இல்ல எனக்கு தூக்கம் வரல, அதான் உலத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லல. நீ கையில வச்சுக்க பேக்க பார்த்தா அப்படி தெரியலையேங்கிற மாதிரி சொல்லவும் நான் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லல, இதெல்லாம் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம ஜோரோ லூஃபி மாதிரி தான் நம்ம யூசுஃபும் பசிச்சிருக்கும் போல அவன் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நீங்க எல்லாம்
கடற்கொலைகள்லாம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? கிராண்ட் லைன் மேப்பை திருடி ஒன் பீஸ் கண்டுபிடிக்க போறியான்னு சொல்லல. நான் என்னைக்கு போய் சொன்னதே கிடையாது, அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு ஆசை இருந்தா நீ என் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இல்ல நான் காயாவை பாத்துக்கணும்னு சொல்லல. யாரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கல. இல்லன்னு சொல்லிட்டு அங்கிட்டு காயாவும் சொல்றான், நாங்க 2 பேரும் சின்ன வயசுலயே ஃப்ரெண்டு தான், அவளை பாத்துக்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் இப்பயும் இந்த ஊரை விட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப 2 பேரும் அவங்க தனித்தனியா இதான் சொல்றாங்களா? அப்ப இவன் அப்பாவை பத்தி பேசுவோம், நம்ம லூஃபிக்கே அவங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஏன்னா சாங்ஸோட குரூப்ல தான் அவர் இருந்திருப்பாப்புல. சோ அது சொல்ல சந்தோஷப்படுறான். இங்கிட்டு ஜோரோவோ யூசுஃபை பார்த்து இங்க சரக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கல. பேஸ்மெண்ட்ல இருக்கு வா நான் எடுத்தானு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு கூட்டு போகல. இங்கிட்டு காயா காண்டி அந்த சமையல்காரங்க எல்லாம் ஒரு ப்ளூ கலர் லிக்விட் செஞ்சு வச்சிருப்பானுங்களே, சோ அதை எடுத்து மண்டிடுறான் நம்ம ஹீரோ. இவங்கள பேஸ்மெண்ட் அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருப்பானா. அப்ப அங்க இருக்கிற பணத்தோட காலை தட்டி இவன் கீழே விழுந்து அந்த பணத்தையும் பார்த்துறான். பார்த்தோன்னு ரொம்ப ஷாக்கவும் ஆகுறான். அப்ப நம்ம ஜோரோவை பார்த்துட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு இருக்கல, அவன் உடம்புல இருந்த எல்லா கத்தி குத்தியும் பார்த்துட்டு என்ன நான் இங்கேயும் பார்த்துக்கேன்னு சொல்லல. அங்கேதான் அந்த பட்டில் வரான். பார்த்து வந்ததுக்கு அப்புறம் அவன் கையில இருக்கிறதான் பார்த்துட்டு, உன்னை ஏற்கனவே எனக்கு தெரியும்டா, நீ குரோ தானே, நீ ஏற்கனவே செத்து இருக்கணும், பரவாயில்ல இப்ப நானே உனக்கு கொள்றேன்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கையில அவன் இங்கிட்டு நகர்ந்து போறான். போனதுக்கு அப்புறம் அவன் 2 வாள் எடுத்துட்டு அப்படியே சண்டை போலான்னு போகையில அந்த கூட இருந்த பொண்ணு அப்படியே மண்டையில அடிச்சு இவனை காலி பண்ணி படுக்க போடுறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம யூசுஃபோ அங்க எந்த ஒரு சின்ன வழி மூலமா தப்பிச்சு ஓடிடுறான். அவ பட்லர் என்ன சொல்றானா, எல்லாத்தையும் பண்ண மாதிரி கடைசியில இவங்க 2 பேர்த்து தூக்கி டிஸ்போஸ் பண்ணிருங்கன்னு சொல்லல. இதெல்லாம் ஓகே தான் சார், ஆனா யூசுஃப் நம்மளை பார்த்துட்டானேன்னு சொல்லல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை யாரும் நம்ப மாட்டானுங்க, அதனால ஒன்று விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டு அவன் போயிடறான். இங்க நம்ம நாமியும் காயாவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல. சொல்லாலும் பேசி முடிச்சுட்டு அவன் கிளம்பையில எதா இருந்தாலும் உன் முடிவை நீயே எடுக்க பழகிக்க, அடுத்தவன் சொல்றது கேட்காத, முக்கியமா அந்த பட்லர் சொல்றது கேட்காத, உனக்கு என்ன வேணுமோ நீ அதையும் யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போகையில கடை பிரேக்ஃபாஸ்ட்ல பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல நீங்க கேட்ட அந்த கப்பலை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம நாமி போகையில அவ எடுத்த எல்லா பொருட்களையும் அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறா. இங்கிட்ட இந்த 2 சமையல்காரங்களும் சேர்ந்து நம்ம ஜோரோவையும் அந்த அக்கௌண்ட்டையும் தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போட்டு முடிச்சு விட்டுறானுங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த கத்தி நானே வச்சுக்க போறேன்னு சொல்லல, ஒன்று அவ்வளவுதான், அந்த எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு உள்ளேயும் தூக்கி போட்டானுங்க. இங்க கட் பண்ண நம்ம யூசுஃப் வந்துட்டு எல்லா தெருக்களையும் கடந்து ஓடுறான். இந்த மாதிரி கடைக்குள்ளையும் வந்துட்டாங்க, காப்பாத்துங்க, கடைக்குள்ள வந்து காப்பாத்துங்க, எல்லாரும் வந்துட்டாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கல. இவன் சின்ன வயசுல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கறனால யாருமே நம்ப மாட்டேங்கிறானுங்க. ஸோ இவன் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு வந்துட்டானுங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கல. அப்பதான் அந்த இடத்துக்கு கோபி வரா. வந்ததுக்கு அப்புறம் நான் நம்புறேன் எங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கறான். இனிமே என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.